தமிழ் சினிமால பாடல் வரிகளால கவியரசரா வலம் வந்தவர் தான் கண்ணதாசன். அதே மாதிரி தன்னோட வித்தியாசமான உடல் மொழியால நகைச்சுவையில உச்சம் தொட்டவர் தான் சந்திரபாபு. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தோல்வி அடைய இருந்த ஒரு படத்தை ஹிட் ஆக்குன தகவல் பலரும் அறியாத ஒண்ணுங்க. 1959 ஏவிஎம் தயாரிப்புல வெளியான படம் தான் சகோதரி. இந்த படத்துல எல்லா பாடல்களும் கண்ணதாசன் எழுதியிருக்காரு. ஆனா இந்த படத்துல முதல்ல சந்திரபாபு நடிக்கவே இல்லைங்க. இந்த படத்தோட படப்பிடிப்பு முடிஞ்சதும் ஏவிஎம் சரவணன் படத்தை பார்த்துட்டு படத்துல சென்டிமெண்ட் நல்லா ஒர்க் அவுட் ஆகியிருக்கு, இருந்தாலும் ஏதோ ஒண்ணு குறையுதுன்னு, படத்துல காமெடி இருந்தா நல்லா இருக்கும்னு யோசிச்சு அப்போது முன்னணி காமெடி நடிகரா இருந்த சந்திரபாபு அவர்களை கமிட் பண்ணிருக்காங்க. அவருக்காக இந்த படத்துல ஒரு பாட்டும் கொடுத்திருக்காங்க. அந்த பாட்டையும் கண்ணதாசன் அவர்களே எழுதியிருக்காருங்க. படத்துல சந்திரபாபு அவர்கள் பால்காரனா வர்றதுனால சென்னை பாஷையில பேசி நடிச்சிருப்பாரு. அதுக்கேத்த மாதிரி கண்ணதாசனும் சென்னை தமிழ்ல பாடல் வரிகளை எழுத அந்த பாட்டை சந்திரபாபுவே பாடியிருக்காருங்க. அந்த பாட்டு தான் நான் ஒரு முட்டாளுங்க பாட்டு. இந்த பாட்டு இன்று வர ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்ற பாடலுங்க. அதே மாதிரி இந்த படத்துல வர காமெடி காட்சிகள், இந்த பாடல் காட்சி எல்லாமே சந்திரபாபு சொந்தமா ஷூட் பண்ணி படத்துல இணைத்த காட்சிகள்ங்க.